Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட அவ்வளவு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி நம்ம வேர்க்கடலை சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி அப்படினு பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு குட்டி கடாய் இல்லனா ஒரு pan எடுத்து வச்சுக்கோங்க. இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 8 இல்ல 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கறிவேப்பிலையும் சேர்த்துடுறேன். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல இல்ல லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜார்ல வறுத்த வேர்க்கடலையை 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையை வறுத்து மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். இது கூடவே புளி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுக்காமல் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு கொண்டக்கடலை சைஸுக்கு இல்லை சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். இப்போ எண்ணெயில் வதக்கி வச்சிருக்கிற பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். கடைசியாக இது கூட கொத்தமல்லியை கொஞ்சம் பிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அதுக்கு ஏற்றது போல் தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ சட்னியை அரைச்சிக்கிட்டோம். கடைசியாக தாளித்து கொட்டிக்கலாம். எப்போவுமே சட்னியை தாளிக்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தாளிப்பு மணத்தோட சட்னி தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் வதக்கின அதே பேன் இருக்குது. அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு உளுத்தம்பருப்பு வறுபட்டதும் ஒரு வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இது கூட கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துடலாம். சட்னி நல்லா டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 5 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. தேங்காயெலாம் எதுவுமே சேர்க்காம வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து நம்ம இந்த சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட. முக்கியமாக இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் டிஃபனுக்கு அதாவது இட்லி தோசைக்கு இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.